இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவை பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான மன உளைச்சலில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌதமுடைய அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியா இங்கே நீ போன பிறகு பார்த்தீங்கன்னா கௌதம் ஸ்கூலுக்கு வந்திருந்து மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னத்த சொல்கிறீங்க, கௌதம் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ராஜசேகர்கிட்ட ஏற்கனவே போய் பார்த்துருக்காரு. பார்த்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகரே அந்த மொத்த பணத்தையும் சாயில் டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த 2 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்துருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணமாக இருந்தது என்னுடைய மனைவி இலக்கியா தான். அவளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா போல்ந்து தள்ளிட்டு இருந்தார். நீ இங்கேருந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுனதுனும் என்கிட்ட சொல்லாமல் என்னுடைய இலக்கியா இந்த மாதிரி பண்ண மாட்டாளே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகே நேர்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பும் பொழுது இங்கே வேலை பார்க்குற இன்னொரு ஆயாமா பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எல்லா மொத்த விஷயத்தையும் கௌதம் கிட்ட சொல்லிட்டாரு. என்னத்தை சொல்கிறீங்க, மொத்த விஷயமா சொல்லிட்டாங்க? ஆமாம், முழு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பைரவியை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போதோ ஒன்றுமே எனக்கு புரியல. அதை நினச்சி பார்த்தாவே எனக்கு தலையே சுற்றுதுமா. கண்டிப்பாக அங்கே ஒரு பிரளயமே நடக்க போகுது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. கௌதமுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. என்னென்ன செய்கிறதுக்கு இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதிங்க. இனிமே நான் கௌதம் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிடலான்னு பார்த்தா இது எங்கேயோ போய் முடியுதே பிரச்சனை. சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கால் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு ஃபோனே போகலைங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இலக்கியா நேர்லேயே போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கே போகிறாங்க. இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி வழியை வழிமறிக்கிறாங்க. எதுக்குடி எங்கள் வீட்டுக்குள்ளே வரேன், நீ தான் வீட்டை விட்டு வெளியவே போயிட்டுல, மறுபடியும் எதுக்காக இங்கே தொந்தரவு பண்ணுற? இப்போ தான் எங்கள் கௌதம் எங்ககிட்ட சேர்ந்துருக்காரு, மறுபடியும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தீங்க அப்படின்னா ரூடாக பிஹேவ் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.